அவள் அழகுனா அப்படி ஒரு அழகு. பேரழகி. பொதுவாக நம்ம சொசைட்டியில் வந்துட்டு வெள்ளையாக இருக்கிறவங்க வந்துட்டு அழகாக இருக்கிற மாதிரியும், கருப்பாக இருக்கிறவங்க அழகு கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணங்கிறது நம்ம சொசைட்டியில் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் புற அழகை விட அக அழகு ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தவங்க மனசால் எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அறிவாக இருக்காங்கிறத வச்சு தான் அந்த அழகு தீர்மானிக்கப்படணும்னு நான் முழுமையாக நம்புகிறவன். ஆனால் என்றைக்கு நான் இவளை பார்த்தனோ அப்போவே இதில் நான் முரண்படுறேன். இதில் இந்த கருத்தில் நான் முரண்படுறேன். காரணம், அவள் அப்படி ஒரு அழகு. வெள்ளையாக இருப்பாள். அது ரொம்ப முக்கியம். பொதுவாக பெண்கள் எல்லாமே வந்துட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக பியூட்டி பார்லருக்கெலாம் போவாங்க. சில பெண்கள் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்கிற பெண்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆனால் இவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இவள் நேச்சுரலாகவே நல்ல ஒரு அழகு. இவள் வந்து ஒரு வாட்டர் லவ்விங் உமன் சொல்லலாம். இவளுக்கு வந்து ஏரிகள், ஆற்று ஓரமாக வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும். நீர் நிலைகளில் நல்லா ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. இவள்கிட்ட இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இவள் எப்போ வந்து ஹாப்பியாக இருப்பாள், எப்போ வந்து சேடாக இருப்பாள், எப்போ வந்து ரொமான்ஸபிளாக இருப்பாள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணிக்க முடியாது. அது அவளுக்கு வந்துட்டு அந்த மூடுங்கிறது அவளுக்கு அப்பப்போ மாறிக்கினே இருக்கும். அது அவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நாடக ராணின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நடிப்பு அவள்கிட்ட இருக்கும். நான் அவள் சொல்கிறது நான் யாரையுமே சொல்ல, இவ தான் பீஸ் லில்லி. நீங்கள் வாங்கணுன்னா கோயம்புத்தூரில் வடவள்ளியில் மருதமலை போகிற ரோட்டில் ரைட் சைடில் ஆனந்தாஸ் ஹோட்டல் வரும். அங்கே ஒரு மசால் தோசையோ ஒரு காஃபியோ சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹோட்டல் சொர்க்கா ரெசிடென்சின்னு ஒரு பெரிய ஹோட்டல் வரும். அந்த ஹோட்டலுக்கு ரைட் சைடில் க்ரீன் செலிப்ரேஷன் ஷாப் லொக்கேஷன் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.